அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியாக ஆங்கில எளிமையான சொற்களை வாசிக்க உள்ளோம். ஃபோனடிக்ஸ் மெத்தடின் மூலமாக, அந்த உச்சரிப்பின் மூலமாக வாசிக்க உள்ளோம். இல், ஐ, லை, இட். GHT வந்தாலே இட் என்றுதான் உச்சரிக்க வேண்டும். லைட். இல், ஐ, லை, இட். லைட். இவ், ஆ, வா, இம், வாம். ஆர் இங்கே சைலண்ட் ஆயிரும், அதாவது இந்த எழுத்திற்கு உச்சரிப்பு கிடையாது. வாம். இவ், ஆ, வா, இம், வாம். அ, இக், அக். ஏஐ வந்தால் எய். அகை, இன், அகெயின். இல், ஆ, லா, இங். என்ஜி வந்தா இங். லாங். இல், ஆ, லா, இங். லாங். ப, இ, பி, க். பிக். இக், ஏய், கெய், இவ், கேவ். ஏ கடைசி எழுத்து ஈ வந்தால் அந்த ஏவை அ என்று உச்சரிக்கக்கூடாது, எய் என்று தான் உச்சரிக்க வேண்டும். இக், எய், கெய், இவ், கேவ். அதுபோல் ஒரு கான்சோனன்ட் பக்கத்தில் ஈ வந்தாலும் அந்த ஈக்கு முன்பாக உள்ள அந்த கான்சோனன்ட் லெட்டரினுடைய உச்சரிப்பைத்தான் உச்சரிக்க வேண்டும். இவ், கேவ். இவ், இ, வி, இஷ், விஷ். எஸ் ஹெச் வந்தால் இஷ், விஷ். இம், அ, ம, இன், மேன். இன், அ, நா, இட், நாட். இஸ், இ, சி, இட், சிட். அ, ஹேட், ஹேட். இக், ஓ, கோ, இ, கோய், இங், கோயிங். இஃப், ஆ, ஃபா, இம், ஃபார்ம். அ, ஃபார்மர், ஃபார்மர். இங்கே ஆறு எல்லாமே சைலண்டாக தான் வரும். ஃபார்மர். இஜ், அ, ஜ, இம், ஜம்ப், ஜம்ப். இம், எய், மேய்ட், மேய்ட். கடைசி எழுத்து ஈ அதற்கு முன்பாக ஏ வந்தால் அதனை எய் என உச்சரிக்க வேண்டும். கடைசி எழுத்து ஈ அதற்கு முன்பாக எந்த எழுத்து வந்துள்ளதோ, எந்த கான்சனன்ட் லெட்டர் வந்துள்ளதோ அதனுடைய உச்சரிப்பை உச்சரித்தால் மட்டும் போதும். எய், மேய்ட், மேய்ட். டிஹெச் வந்தால் இத், அ, த. இவ், அ, வ, வர், இ, வெழி. இம், அ, ம, இத், மத், அ, மத, மதர். இத், அ, த, இம், தம். அ, ர, இன், ரன். இஃப், அ, ஃபா,
இம் ஃபார்ம் ஆர் சைலண்ட் ஆர். இத் டிஹெச் வந்தால் இத். இ தி இஸ் திஸ். இப் இ பி இக் பிக் சர். TURE வந்தால் சர் என உச்சரிக்க வேண்டும். பிக்சர். இவ் அ வ இஷ் வாஷ். இஸ் இட் இஸ்ட் அ ஸ்டார். இப் ஸ்டாப். இஃப் இ டபுள் இ வரும் பொழுது இ என நீட்டித்து உச்சரிக்க வேண்டும். இஃப் இ ஃபி இட் ஃபீட். ட அ ட இல் டால். இல் ஐ லை இவ் லைவ். கடைசி எழுத்து ஈ வந்தால் அதற்கு முன்பாக ஐ வரும் பொழுது அதனை ஐ என தான் உச்சரிக்க வேண்டும். ஈ என்று சொல்லக்கூடாது. இல் ஐ லை இவ் லைவ். இஸ் ஈ சி. ஐ ரை இட். ஜி ஹச் டி வந்தால் இட் என்றுதான் சொல்ல வேண்டும். ரைட். இப் அ ப இட் பெட் அ பெட்டர் பெட்டர். ஆ இஸ் ஆஸ் இக் ஆஸ்க். அ இன் அண்ட் அண்ட். இந்த ஏ வந்து ஆ என்று உச்சரித்தோம். இந்த ஏவை அ என்று உச்சரிக்கிறோம். ஏ என்ற எழுத்திற்கு எத்தனை சவுண்டு வரும்? 4 சவுண்டு வரும். அ ஆ ஏ ஐ என 4 உச்சரிப்பு வரும். இம் எய் மெய் இக் மேக். கடைசி எழுத்து ஈ வந்தால் அதற்கு முன்பு ஏ வரும் பொழுது அதனை எய் என உச்சரிக்க வேண்டும். மேக். இல் ஏ லே இக் லெக். ப இய அதாவது கடைசி எழுத்து ஆர் எழுத்து வந்து அதற்கு முன்பாக இஏ எழுத்து வந்தால் அதனை இய என உச்சரிக்க வேண்டும். ப இய பிய இர். மற்ற எல்லா இடங்களிலும் இஏ வரும் பொழுது ஈ என நீட்டித்து உச்சரிக்க வேண்டும். க் கிர் ஈ கிரீ இன் கிரீன். அ இஃப் ஆஃப் இட் ஆஃப்ட் அ ஆஃப்டர் ஆஃப்டர். டிஹெச் வந்தால் என்ன சவுண்ட் வரும் சொல்லியிருக்கேன்? இத் இத் அ த இன் தென். இ ரீ இட் ரீட். ஈஏ வந்து ஆருக்கு பதிலாக எந்த எழுத்து வந்தாலும் இதனை ஈ என்று தான் உச்சரிப்போம். ஆர் வந்தால் மட்டும்தான் இய என உச்சரிப்போம். இப்பொழுது இ ரீட் ரீட். இட் ஐ டே இக் டேக் டேக். இஜ் அ ஜ இஸ்ட் ஜஸ்ட். இக் அ க இட் கட். b, b, a, bra, it, breath.
brother, brother. It, the, it, that. ou வந்தால் au, arrow, in, around, around. il, u, lu, ik, look. il, bill, bla, ik. ck வந்தாலும் இக்கு என்ற ஒரு உச்சரிப்புத்தான் வரும். black. in, and, under, under. it, bath. இதுவரை 50 வார்த்தைகளை வாசித்தோம். இந்த காணொளியினை நன்கு பார்த்து உச்சரித்து வாசித்தால் உங்களுடைய ஆங்கில வாசிப்பு திறன் மேம்படும் என்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.